ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த தேவனுக்காக யூடியூப் சேனலின் மூலமாக மறுபடியுமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக அவரோட தயவிற்காக கொடானு கொடி நன்றி. இந்த நாளில் தேவனோட வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படுகிற எதிர்மறையான காரியங்களை நாம் எப்படி அதை தோற்கடிப்பது. நம்மளோட வாழ்க்கையில் அநேக நேரத்தில் அநேக எதிர்மறையான காரியங்கள், நம்மளுக்கு விரோதமான அநேக காரியங்கள் எழும்பும். அப்பொழுது நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும், இந்த காரியத்தை நான் எப்படி முறியடிப்பது, நான் இந்த காரியத்தை எப்படி தாண்டி வருவது, இதை நான் எப்படி தோற்கடிப்பது என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியாக இருக்கும்போது ஒரு சில காரியங்களை அதற்காக இந்த நாளில் அதை முறியடிப்பதற்காக நான் இந்த நாளில் பேச போகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த என் தேவனுக்கு கொடானு கொடி நன்றி. இந்த நாளில் இந்த வார்த்தைக்காக ஒரு நிமிடம் நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, அப்பா, என் வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற எதிர்மறையான காரியங்களை எப்படி தோற்கடிப்பது என்ற தலைப்பில் ஆண்டவரே இந்த வார்த்தையை பேச ஆண்டவரே நீ தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பேசுகிறது நான் அல்ல, பிதாவின் ஆவியானவர் தாமே என் மூலமாக நீர் பேசுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அடியனை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கேட்கிற அனைவருக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தை பிரயோஜனமாயிருக்கட்டும் என்று சொல்லி என் பிதா உம்முடைய கரத்தில், என் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில், என் ஆவியானவரின் கரத்தில் அடியனை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் மறுபடியுமாக சொல்லுகிறேன், நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற எதிர்மறையான காரியங்களை எப்படி தோற்கடிப்பது என்று நாம் வாசிக்கலாம். முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில், ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற முதல் பாயிண்ட் நம்மளோட முடிவு. ஹல்லேலூயா. முடிவு, அதாவது முடிவு என்ன? நான் எடுக்கிறது தான் முடிவு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதுதான் நான் செய்வேன். அந்த மாதிரி இந்த ஆவிக்கிற விஷயத்தில் இந்த காரியத்தை நாம் நிறைய தடவை கடைபிடிக்கிறது கிடையாது. அநேகர்கிட்ட போயிட்டு நான் இப்படி செய்கிறது கரெக்டா, நான் இப்படி இருக்கிறது கரெக்டான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். இது உலக காரியத்தில். ஆனால் ஆவிக்கிற காரியத்தில் கர்த்தரும் நம்மளும் மட்டும்தான் இருக்கணும் தவிர எல்லார்கிட்டையும் போயிட்டு நான் செய்கிற ஊழியம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மக்கிட்ட சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், உன் வாயின் வார்த்தையினால நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். ஹல்லேலூயா. இந்த நாளில் வேதம் எப்படியாக சொல்லுகிறது, உன் வாயின் வார்த்தைகளும் உன் இருதயத்தின் தியானமும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க கடவுது என்று சொல்லியிருக்கிறாரு. அப்போது நான் பேசுகிற வார்த்தையினால தான் நான் நீதிமான், நான் குற்றவாளி என்று தீர்க்கப்படுகிறோம். முதலாவதாக பாயிண்ட் என்னவென்றால், நம்ம முடிவால் நாம் என்ன முடிவெடுக்கிறோமோ. இப்போது வேதத்தில் இப்படியாக ஒரு வார்த்தை நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இருக்கு. மரணமும் ஜீவனும் நம்ம எந்த அதிகாரத்தில் இருக்குன்னா நம்மளோட நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அப்போது நான் நல்லா இருப்பேன் அப்படின்றது எனக்குள்ளே இருந்து வருகிற ஒரு வார்த்தை. நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன். சில பேருக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையே இருக்காது. நான் நிற்பேனா, நான் இருப்பேனா, இல்லை என்னால் செய்ய முடியுமா, இது எப்படியா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. என்னன்னா, நீ என்ன சொல்கிறதோ அதன்படி உனக்கு ஆகும். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம முடிவு. நான் நல்லா இருப்பேனா, நான் நல்லா இருப்பேன். நம்ம வாயில் எப்போவுமே, அதாவது என்னோட கணவர் அவர் வாழ்ந்திருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார், இல்லை இல்லைன்ற வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அப்போது ஏதாவது ஒரு இதுனா இருக்குது, ஆனால் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவார். அப்போது இந்த வார்த்தையை தான் இப்போ நான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறேன். என் கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு. அதற்கேற்றபடி வாயின் வார்த்தையினால என்னமோ ஆண்டவர் அதிசயமாகவும் அற்புதமாகவும் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போது நான் இந்த ஆசீர்வாதம் எதில் இருக்குன்னா,
என் முடிவால். நான் என்ன சொல்கிறேனோ அதன்படி தான் நடக்கும். அப்போது முதலாவது அடுத்த நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை நாம் முறியடிப்பதற்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தை, என்னால் முடியும், என் வாயின் வார்த்தையால் முடியும், என் ஜெபத்தினால முடியும், அந்த நம்பிக்கை நம்மளுக்குள்ளே வரணும். அப்போது நம்மளோட முடிவால் நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிற காரியத்தை முதலாவது நம்மளால் தோற்கடிக்க முடியும். இரண்டாவதாக யோசுவா சொல்லியிருக்கிறாரு, அவரோட நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு வார்த்தை இப்படியாக வேதத்தில் சொல்லி இருக்கிறாரு கர்த்தர், பக்தியுள்ள மனுஷனே எனக்கென்று ஏற்படுத்தினேன். யோசுவா ஒரு பக்தியுள்ள மனுஷன். அவர் சொல்கிறாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் நாங்கள் கர்த்தரே சேவிப்போம். அப்போது நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை முறியடிப்பதற்கு நம்மளோட வாழ்க்கையில் பக்தி மிகவும் முக்கியம். யோசுவா பக்தன் எப்படி பக்தியில் முன்னேறினானோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் பக்தி முக்கியம். அப்போது இந்த பக்தியை நம்ம எப்படி வெளியே காட்டுவது? நிறைய நேரத்தில் இந்த பக்தியை நம்ம எப்படி காட்டுறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போது சங்கீதக்காரனாய தாவீது எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, 1ஆம் சங்கீதத்தில், துன்மார்க்கரின் ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளின் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இப்போ அவர் இந்த உலக பிரமாண காரியத்தை எதுவுமே இந்த இடத்துல குறிக்கல. அவர் நடக்காத, நிற்காத, உட்காராத, சிக்னலில் 3 காரியத்தை சொல்லுவாங்க, நில், கவனி, செல். அந்த மாதிரி இங்கே 3 காரியத்தை நம்மளுக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளோட வாழ்க்கையில் நிற்க வேண்டிய இடத்துல நிற்கணும், நிற்கக்கூடாத இடத்துல நிற்கக்கூடாது, கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிக்கலைன்னா நம்ம வாழ்க்கை வெறுமையாய் போய்விடும். அதே மாதிரி கரெக்டாக சிக்னல் போட்டாச்சு, நான் போக மாட்டேன், ஒட்டாரமாக அங்கே நின்றுட்டு இருந்தோன்னா நம்ம வாழ்க்கை பயங்கரமான ஒரு முறையில் தள்ளப்படும். அப்போது அந்த சிக்னலை நம்ம எப்படி கடைபிடிக்கிறோமோ அதே மாதிரி சங்கீதம் 1:1 நம்மளோட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. அப்போது இரண்டாவது, இரவும் பகலும் அவரோட வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போது பக்தி, இதுதான் பக்தி. அவரோட இரவும் பகல் என்ன பிரச்சனை வரட்டும், என் வாழ்க்கையில் எதிர்மறையான எந்த காரியங்கள் வரட்டும், ஆனாலும் என்னோட பக்தியை நான் முருகே பிடிச்சு கொண்டிருப்பேன். யோசுவா அப்படிதான் பிடிச்சு கொண்டிருந்தாரு. அதனால தான் அவரால் அந்த கானான் தேசத்துக்குள்ளே போக முடிஞ்சது. அப்போது இந்த பரம கானானுக்குள்ளே நம்ம போனோன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு இரண்டாவதாக பக்தி மிகவும் முக்கியம். அந்த இடத்துக்கு போகக்கூடாத அநேக போராட்டங்கள் வரும். அந்த பரம கானான் பரலோகத்துக்கு சென்றடையாதபடி அநேக போராட்டங்கள் வரும். ஆனால் நம்ம அதை தோற்கடிக்கணும். மூன்றாவதாக நம்மளோட விடாமுயற்சி. ஒரு பழமொழி எப்படியாக சொல்லுவாங்க, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இது உலகத்தார் சொல்கிறது. இதற்கு ஒரு உதாரணம் தான் எஸ்தர். எல்லாருக்கும் தெரியும் எஸ்தரோட சரித்திரம். அவள் யூத ஜனத்திற்காக ரொம்ப பயங்கரமாக போராடினா. அவளோட வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் வேண்டுதலினாலும் அவளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த யூத ஜனத்தை காப்பாற்றுவதற்காக அந்த பெண் போராடினாள். ஒரு பெண்ணோட போராட்டம் வெறுமையாக போகலை. வசனம் இப்படியாக சொல்லுது, எஸ்தரின் காலத்தில் கர்த்தர் காரியத்தை மாறுதலாக மாற்றினார். எப்படி மாற்றினாரு? எஸ்தரின் விடாமுயற்சியினால. இந்த நாளில் நம்ம அநேக பெண்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம். நம்ம சொல்லணும், என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ள முடியாத எந்த காரியமும் இல்லை. எஸ்தரை போல உபவாசத்தோடு ஜெபத்தோடு ஒரு வைராக்கியத்தோடு தேவனோட சமூகத்தில் வந்திருந்தா ப்ரேயர் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆமானின் ஆவி ஆகட்டும் ஆண்டவராகிய தேவன் முறியடிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போது மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா விடாமுயற்சி என்றது என்னது? உபவாசம், ஜெபம். இதிலெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம விடாமுயற்சி எடுத்திருந்தா நம்மளோட வாழ்க்கையில் வருகிற போராட்டத்தை நம்ம முறியடிக்கலாம். நாலாவதாக இப்படியாக சொல்லப்படுகிற வார்த்தை அவரின் வழி நடத்துதல். அவருன்னா யாரு? அவனுன்னா
நம்ம வேற ஒரு நபரை சொல்லலாம். அவர்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இவர்கள் 3 பேரின் செயல் ஒன்று தான். இவர்கள் 3 பேரும் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தணும்னா நம்மளோட வாழ்க்கையில் வருகிற போராட்டத்தை நம்ம ஜெயிக்கலாம். அப்போ இதுக்கு சங்கீதக்காரனாய தாவீது 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லியிருக்கு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இப்போ அவரோட வழி நடத்துதல் தான் என்னது? அவர் போதிப்பாரு. நம்ம வலது பக்கம் போனோமா அவரு போதிப்பாரு, இடது பக்கம் போனோமா அவரு போதிப்பாரு, நம்ம முன்னாடி போனோமா அவரு போதிப்பாரு, பின்னாடி வரணுமா அவரு போதிப்பாரு. அப்போ அவரோட போதனை நம்ம கூட இருந்தா நம்மளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளே, நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளே நம்மளால முறியடிக்க முடியும். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு வார்த்தை நம்ம இந்த நாளில் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசித்து கேட்போம். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. இங்கே பார்க்கும்போது ஒரு கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷனை பற்றி பார்க்கிறோம். அப்போ அவனை குறித்து சில குணாதிசயங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து. அப்போ முதலாவது உலக காரியத்தை சொல்லல, தேவனை குறித்து தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த கொர்நேலியு பாருங்க எப்பேற்பட்ட மனுஷன்னு பார்க்கலாம். அது மட்டுமல்ல, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரே ஒரு பாயிண்ட் தான் உலகத்துக்குரிய காரியத்தை சொல்லியிருக்கிறான். மற்ற 3 காரியமுமே அவன் தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவன். அப்போ இந்த காரியங்கள், இந்த கொர்நேலியுக்குள்ள இருந்த காரியங்கள் நம்மளுக்குள்ள இருந்தா நம்மளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எதிர்மறையான காரியங்களையும் நம்மளால தோக்கடிக்க முடியும். அப்போ இந்த கொர்நேலியுவை யார் வழி நடத்தி இருக்கலாம்? ஒரு கேள்வி. அவன் தேவ பக்தி உள்ளவன், அவனுக்கு யாரை சொல்லி கொடுத்துருப்பாங்க? அவன் தேவனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் அந்த காரியத்தை அவர் கொர்நேலியுவே என்று அழைத்து அவர் சொல்றாங்க. இங்க ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இங்க சொல்லிட்டாங்க. ஆனா கீழ் வசனத்துல பார்க்கும்போது தூதன் சொல்றாரு, நீ செஞ்ச எல்லா காரியமும் கர்த்தரிடத்துல நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் எட்டி இருக்கிறது. அப்போ இன்றைக்கு என்னை பார்க்கிற, என்னை கேட்கிற அன்பான பிள்ளைகளை, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிற வார்த்தை, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும், தேவனுக்காக நாம் ஓடுகிற ஒவ்வொரு பிரயாசங்களும், நம்மளோட வாழ்க்கையில் செய்கிற ஒரு சின்ன விஷயத்தை கூட தேவனுக்காக எதை நாம் செய்கிறோமோ அவர் அவரோட சமூகத்தில் அதை நினைப்பூட்டுதலாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஹல்லேலூயா, என் இயேசுவுக்காக நான் இதை செய்திருக்கிறேன், நான் இதை பண்ணி இருக்கிறேன். இப்போ கடைசி காலம், இப்போ நம்ம நிற்கிறது கிருபையின் காலம், இது கடைசியின் காலம். இந்த கிருபையாக ஆண்டவர் எத்தனையோ நோய் நொடிகள் வந்த போது கூட நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? நம்மளோட காரியங்கள் தேவனுக்கு பிரீதியாய் அவரோட சமூகத்தில் நினைப்பூட்டுதலாய் இருக்கும்படியாக. ஆகையினால என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு பிரியமாக இருக்கா? அவரோட வழி நடத்தல், நான் செய்கிற காரியத்தில் என் தேவனோட வழி நடத்துதல் இருக்கா? நான் விடாமுயற்சியா தேவனுக்காக இருக்கிறேனா? அவரோட சமூகத்துல நான் பக்தியா இருக்கிறேனா? நான் என்னோட முடிவு கரெக்டா எடுக்கிறேனா? இந்த 4 காரியங்களிலும் நான் கவனமா இருந்தோம் என்றால் நம்மளோட வாழ்க்கையில் வருகிற எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நம்மளால அதை முறியடித்து முன்னேற முடியும். நீங்க பார்க்கும்போது ஒரு பெண்ணை பற்றி சொன்னேன். இப்போ நினைக்கலாம், எஸ்தர் ஒரு பெண், அதனால தான் இந்த சிஸ்டர் பெண்ணை பற்றி பேசுறாங்க
பேசுனாங்க. இப்போ நான் ஒரு ஆணை பற்றியும் பேசியிருக்கிறாங்க கொர்நேலியும். இப்போ சபையில் பார்த்தா பெண்கள் ஜாஸ்தியாக இருக்குது. எங்கே ஆராதனையிலும் துதி எங்கே பார்த்தாலும் பெண்கள் தான் அதிகமாக இருக்குது. ஏன் ஆண்கள் முன்னாடி வரல? இந்த நாளில் அப்படி இருக்கிற ஆண்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கொர்நேலியுவின் ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்களும் தெய்வ பக்தியுள்ள ஒரு மனுஷனாக நீங்கள் மாறுவீங்க. ஒரு பெண்ணால் ஒரு யூத குலத்துக்கே ஒரு மாறுதலை கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா ஆண்களால் எவ்வளோ சாதிக்க முடியும்? ஆண்களும் தாழ்ந்தவர்கள் கிடையாது. எல்லாருமே கர்த்தரோட சமூகத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாருமே கர்த்தரோட சமூகத்தில் பிரியமானவர்கள் தான். ஹல்லேலூயா. நான் ஒரு கேள்விக்குறியோடு நிற்கிறேனா? நீங்கள் ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் கடன் இருக்குது, என் வாழ்க்கையில் தீராத வியாதி இருக்குது, என் வாழ்க்கையில் தீராத போராட்டம் இருக்குது, என் வாழ்க்கையில் தீராத பிரச்சனை இருக்குது, இதை நான் எப்படி முறியடிக்கிறது? இதை நான் எப்படி தோற்கடிக்கிறேன்? முதலாவது நம்ம வாயின் வார்த்தையினால, இரண்டாவது நம்மளோட பக்தியினால, மூன்றாவது நம்மளோட விடாமுயற்சியினால, நாலாவது கர்த்தரோட வழி நடத்துறதுனால. இந்த 4 காரியங்கள் நம்மளுக்குள்ளே இருந்தால் நம்ம எல்லாவற்றையும் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவார். அந்த தேவனைத்தான் நாம் இந்த நாளில் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவரை குறித்து தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் பெண்ணாகிய நான் ஒரு ஊழியத்தை செய்வது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த ஒரு பலத்தை கொடுத்து இப்படி நடத்துறது யாருன்னா அவர் மேல் வைத்திருக்கிற பக்தி வைராக்கியம். என் பெற்றோர் என்னை நடத்தின விதம், நான் வந்த குடும்பம் என்னை நடத்தின விதம், எங்கள் சபை எங்களுக்கு கொடுக்குற அந்த ஆசீர்வாதமான காரியங்கள், ஜெபங்கள், இதெல்லாம் இருக்கிறதால அது மட்டுமல்ல, எங்களோட ஜெபமும் இதில் இருக்குது. ஆகையினால பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுக்குற நேரத்தை நாம் அவருக்காக முழுசாக அர்ப்பணித்து, ஆண்டவரே எனக்காக ஏதாவது செய்யுங்க. கொர்நேலியுவுக்கு செஞ்சீங்கப்பா, எஸ்தருக்கு செஞ்சீங்கப்பா, யோசுவாவுக்கு செஞ்சீங்கப்பா, எனக்கு நீங்கள் செய்யுங்கப்பா. ஒரு விசையாக நம்ம கண்களை மூடி கேட்போமா? நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றுமே இல்லை, நான் வெறும் அற்பமானவன், நான் சிறுமையானவள். ஏசப்பா, இந்த நாளில் என் மீது நீர் சிந்தையாக நீர் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போமா? எல்லாரும் கண்களை மூடி, அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவரோட வழி நடத்துதல் இல்லாமல் என்னால் நிற்க முடியாது, என்னால் நடக்க முடியாது. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஏசப்பா நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உட்காரும் இடத்துல கண்களை மூடி இந்த பாடலின் ஒரு அடிகளை பாடி நம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் உங்கள் இருதயத்தில் கை வைத்து, இந்த 4 காரியங்களும் எனக்குள்ளே இருக்கா? இல்லைன்னா ஏசப்பா இந்த வேளையில் எனக்கு கொடுங்க என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு ஜெபிப்போமா? அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. யோசுவா எவ்வளோ பெரிய பக்தன்
பக்தன் ஆண்டவரே. எஸ்தர் எவ்வளோ ஆண்டவரே விடாமுயற்சி எடுத்த ஆண்டவரே, ஒரு தேசத்திற்கே ஆண்டவரே ஒரு விடுதலை பெற்று கொடுத்த பெண் ஆண்டவரே. ஒரு கொர்நேலியோ பார்த்தோம் என்றால் 100க்கு அதிபதியாகிய ஒரு மனிதன் ஆண்டவரே. அவனோட வாழ்க்கையில் அவன் எப்படி இருந்தான் ஆண்டவரே, எல்லாமே அவனோட வாயின் வார்த்தை, இருதயத்தின் தியானங்கள் எல்லாமே நீர் போதித்து நடத்தின விதங்கள் ஆண்டவரே, இவைகள் தான் ஆண்டவரே அவர்களை வெற்றி சிறக்க பண்ணினது ஆண்டவரே. அந்த பாதை நாங்களும் பின்பற்றி செல்ல இந்த நாளில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நீரே பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. மீட்பரின் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.